அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களே, இன்றைய வகுப்பிலே நாங்கள் சூரா குரைஷை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லிஇலாஃபி குரைஷ் இலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. எனவே மாணவர்களே, இன்றைய தினம் நாங்கள் இந்த சூரை குரைஷை பற்றி பார்க்கும். இந்த சூரா குரைஷிலே 4 வசனங்கள் இருக்கின்றது. சூரா குரைஷ் என்றால் குரைசியர்களை குறிப்பதற்காக இந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. சூராவை பொறுத்த வரைக்கும் இந்த சூரா என்ன சொல்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது ஈலாஃப்னு சொல்ற சொல் இணக்கம், விருப்பம், இது போன்ற விடயங்களை குறிக்கின்றது. குரைஷ், சரியா? அப்ப அல்லாஹு தாலா இந்த விடயத்திலே எதனை குறிப்பிடுகிறான் என்றால் ஈலாஃபி குரைஷ், குரைசிகளுடைய இணக்கத்துக்காக வேண்டி, குரைசிகளை குரைசிகள் விரும்புவதற்காக வேண்டி. எனவே அந்த சூரா ஃபீல் இருக்கின்றதானே, சூரா ஃபீல், அந்த யானை சூறாவிற்கும் இந்த சூரா குரைஷிற்கும் ஒரு இணக்கப்பாடு இருக்கின்றது, ஒரு தொடர்பு இருக்கின்றது. எனவே ஏன்னு சொன்னா, அப்போ அந்த அங்கே என்னடா அந்த சூரா ஃபீல்டில் யானை படையினர் அல்லாஹு தாலா அந்த யானை படையினர் விரட்டினதுக்கு பிறகு இந்த குரைசியர்களுக்கு ஒரு மதிப்பு. எப்படி மதிப்புன்னு சொன்னால், இந்த கௌபத்தில் சுற்றி குரைசியர்கள் தானே இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு மதிப்பு எப்படின்னு சொன்னால், இவங்க சும்மா இல்லை, இறைவனுடைய பாதுகாப்புக்குரியவங்க. அந்த யானை படையை போய் அந்த யானை படையை அழிஞ்சிச்சு, அப்போ அந்த குரைசியர்களுக்கு ஒன்றும் செய்யப்படாது. அப்போ வழிப்பறி கொள்ளைகள், அப்போ இவங்க வியாபாரத்துக்கெல்லாம் போவாங்க. அந்த குர்ஆனாயத்தில் வரும், இந்த சூறாவில் வரும். அப்போ இப்படி போனாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த குரைசியர்களுடைய சாமானில் வழிப்பறி கொள்ளைகள் வழிப்பறி செய்வாங்க. ஏன்னு சொன்னால், இவங்க மக்காவை சேர்ந்தவங்க, மக்காவில் இருந்து வராங்க குரைசியர்கள், இவர்களுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்களாம், பயப்படுவாங்களாம். எனவே அதற்கு அல்லாஹ் தஆலா குரைஷியருடைய இணக்கத்துக்காக வேண்டி இவ்வாறு செய்தான் அப்படின்னு சொல்லி போட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான் அந்த இப்போ அல்லாஹ் தஆலா அந்த இணக்கப்பாடுனா என்ன அப்படிங்கிறத விளங்கப்படுத்தினான். இப்போ சொல்ல ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், அவர்களுடைய இணக்கப்பாடு என்னன்னு சொன்னால், அவங்க குரைஷியர்கள் அந்த காலத்திலிருந்தே அரபியர்களுக்கு தெரியும். அரபியர்கள்னாலே வியாபாரம் தான், அவங்க தொழில் தான் செய்வாங்க. அப்போ அதனால தான் சொல்லுவாங்க, முஸ்லீம்கள்னாலே என்ன, அவங்களுக்கு ஒரு வியாபார எண்ணம், அவங்களுக்கு பிஸ்னஸ் மேன் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அரபியர்கள்லேருந்து வந்தாக்கள் தானே நாங்களும். அப்போ அவங்க வந்ததால தான் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளுக்கு வந்ததால தான் அப்போ நாங்கள் இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளிலே முஸ்லீம்களுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ ஈலாஃபிஹிம், அவர்களுடைய இணக்கப்பாடு எப்படின்னு சொன்னால், ரிஹ்லத்தஷ் ஷிதா, அவங்க என்ன செய்வாங்கன்னா கோடை காலத்திலையும் மாரி காலத்திலையும் அவங்களுடைய வியாபார நோக்கத்துக்காக வேண்டி வெளி நாடுகளுக்கு, வெளி ஊர்களுக்கு செல்லுவாங்களாம். அப்போ எப்படின்னு சொன்னா, இவங்க மாரி காலத்துல யமனுக்கும், அப்ப இந்த ஷிதா என்று சொல்ற மாரி காலத்துக்கு சொல்ற. இப்ப நாங்க இருக்கிற காலமும் என்ன, இப்ப நாங்க இருக்கிற காலம் ஜமானு ஷிதா, மாரி காலம். ஜமான் சொன்னா காலம், அப்ப ஷிதான்னு சொன்னா மழை காலம், குளிர்காலத்துக்கு சொல்ற. அப்ப ஜமானு ஷிதா, நாங்கள் அந்த குளிர்காலத்தில் இருக்கின்றோம், சரியா? அடுத்து சொய்ஃப்னு சொன்னா வறட்சியான காலம், கோடை காலம், சரியா? கோடை காலத்துக்கு சொய்ஃப்னு சொல்லி சொல்ற. அப்ப ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், அந்த குறைஷிகளுடைய இணக்கப்பாடு, குறைஷிகளுடைய விருப்பம் மாரி காலத்திலையும் கோடை காலத்திலையும் வியாபார நோக்கத்துக்காக செல்லக்கூடியதாக இருந்தது, சரியா? அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு மர சொல்றான், ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத், எனவே ஃபல்யஅபுது, அவர்கள் வணங்கட்டும், ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டினுடைய இரட்சகனை, இந்த வீட்டினுடைய அதிபதியை அவர்கள் வணங்கட்டும். இந்த வீடு என்னால எந்த வீடு? காபத்துல்லாக்கு என்ன ரப்புல் பைத் என்றும் நாங்கள் சொல்லுவோம், சரியா? அப்ப இந்த பைத்துன்னு சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க, அரபியெல்லாம் பயன்படுத்துவாங்க. அப்ப இந்த காபத்துல்லாவினுடைய இரட்சகனை அவர்கள் வணங்கட்டும். அல்லதி, அந்த காபத்துல்லாவுடைய இரட்சகன் எப்படியாப்பட்டவன் தெரியுமா? அல்லது அவன் எப்படியாப்பட்டவனால் அத்அமஹும், அவர்களுக்கு உணவூட்டினான், மின்ஜு, அவர்கள் பசியிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு அவன் உணவூட்டினான், வ ஆமனஹும் மின் ஹௌஃப், அவர்களுக்கு பயம் வருகின்ற போது அவர்களை பாதுகாத்தான். அப்ப அத்துஅமன்னு சொன்னா உணவு ஊட்டினான், உணவு கொடுத்தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன், சரியா? அடுத்தது ஜூன்னு சொன்னா பசி சொல்ற, ஜவ்ஆன்னு சொன்னா பசித்தவன், அத்துஷான்னு சொன்னா தாகித்தவன், சரியா? இந்த சொற்கள்லாம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்ப ஜவ்ஆன்
என்னண்டா பசித்தவன், அத்துஷானுனா வந்து தாகித்தவன். சரியா? அப்போ மின்ஜூ அவர்கள் பசியில் இருக்கும்போது அப்போ அவங்க வந்து பிரியாணம்லாம் போவாங்க. பிரியாணம் போகின்ற போது அவங்க கொண்டு போகிற சாமான்கள் சில நேரம் முடிஞ்சால் அவங்க வந்து என்ன செய்வாங்களாம், அந்த காலத்திலே வந்து அந்த கௌபத்துலாட இறைச்சகன் எங்களுக்கு உணவு தான்லாம் அவங்க துவா கேட்பாங்களாம். அப்போ அல்லாஹ் இவன் தான் எங்களை படைச்சான் அப்படி இப்படிலாம் தெரியும். அவங்க சிலைகளையும் வணங்குவாங்க. ஆனாலும் என்ன செய்வாங்களா, சிலைகளையும் வணங்கி கொண்டு இந்த கௌபத்துலாட இறைச்சகன்லையும் மேலே கை வைத்து எங்களுக்கு பசிக்கிறோம். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா பொதுவாக இறக்க முடியும் தானே. அப்போ அவங்களுக்கு சாப்பாடுக்குரிய ஏற்பாடுகள் அல்லாஹ் தஆலா செய்வான். அல்லாஹ் தஆலாக்கு ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கிற மீன், புறா, கொக்கு, குருவி, ஆடு, மாடு எல்லாத்துக்குமே சாப்பாடு கொடுக்குற ரிச்சானுக்கு இந்த மனிதனுக்கு சாப்பாடு கொடுக்குற பெரிய வேலையா இல்லை. அப்போ ஆமனகும் மின் ஹவுஃப் அவங்க பயணம் போகிற நேரம் வழிப்பறி கொள்ளைகர்கள் வந்துருவாங்க, இவங்களோட சாமான்களை களவெடுத்துருவாங்க, எங்களோட பொருட்களை களவாண்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பயப்படுற நேரம் அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து வழிப்பறி கொள்ளைகளிடமிருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டு வைத்துறான். அப்போ இப்படியான விடயங்களுக்காக வேண்டிதான் அல்லாஹு தாலா அந்த குறைசியர்களுக்கு ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தினான். அப்போ அல்லாஹு தாலா அந்த குறைசியர்களுக்கு வந்து ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்தியிருக்கிறான். இவர்களுக்கு கோடை மாறி காலத்திலேயும் இவர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இருந்தது. எனவே இப்படிலாம் அல்லாஹ் தலைவர்கள் செஞ்சு கொடுத்ததால இந்த குறைசியர்கள் வந்து என்ன செய்யணும், இவங்க வந்து இந்த கௌபத்துலாட இறைவனை இவங்க வந்து வணங்கணும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இதாக்குறான். அப்போ நாங்கள் மேற்கூடின விடயங்கள்ல இருந்து வாரதான் அப்போ ஈலாஃப்னு சொல்கிற வந்து விருப்பம், இணக்கம் அதுகளுக்கு நாங்கள் வந்து சொல்கிறது. சரியா? அடுத்தது வந்து ஜவ் அப்படின்னு சொன்னால் பசிக்கு சொல்கிற, ஹவுஃப்னு சொன்னால் பயம், பைத்துன்னு சொன்னால் வீடு, ரப்புன்னு சொன்னால் இரச்சகன், அபத யஅபுதுன்னு சொன்னால் வணங்கினான். அப்போ யஅபுதுன்னு அவர்கள் வணங்கட்டும். சரியா? இதில் வந்து இந்த சூறாவியில் வரக்கூடிய சொற்கள். அப்போ அடுத்தது மாணவர்களே, இந்த குறைசியர்களுக்கு அந்த குறைசியர்கள் இந்த மக்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து இந்த சாப்பாட்டு பஞ்சம் அது இதெல்லாம் வந்து வராது. சரியா? சாப்பாட்டு பஞ்சம்லாம் வராது. ஏன்னு சொன்னால் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா இதற்கு விளக்கம் சொல்கின்ற போது கூறுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு துவா செஞ்சுக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை படித்தவங்க இருந்தீங்கன்னா தெரிப்படம், அப்படி இல்லாட்டியும் உங்களுக்கு யூடியூப் வலைத்தளங்களில் வேறு வலைத்தளங்கள்லையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்கள் போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். நீங்கள் அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டிருக்காங்க குர்ஆனில், எப்படி ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, யா அல்லாஹ் இந்த ஊரை நீ பாதுகாப்புடையதாக நீ பொருந்தி கொள்ளக்கூடியதாக சிறந்த ஊராக ஆக்கிடு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டிருக்காங்க. அது அந்த வசனத்தில் தொடர்ந்து வரும், இந்த மக்களுக்கு இதில் இருக்கக்கூடிய மக்களை நீ பசிப்பட்டினியை போற்றாத, அவங்களுக்கு நீ பல வர்க்கங்கள் உணவுகளை நீ வழங்கு அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது. அப்போ இந்த பொதுவாக இந்த அரபிய தீபகற்பம், இந்த அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நபிமார்களுடைய துவாக்கள், ஏன்னா பல லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்ததில் வந்து ஆயிரக்கணக்கான கோடிக்கான நபிமார்கள் வந்திருக்கலாம். அப்போ அவங்களுடைய துவாக்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குது. அதனால இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் சவுதி அரேபியா இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வாங்க சொல்லுவாங்க, அவங்க பெரிய ஆடாவுச்சு மாடாவுச்சு உருளுப்பு தான் தின்னுவானல் எல்லாத்தையும் வீசிடுவானல் அப்படின்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. என்னடா வந்து இப்போ அங்கே வந்து அந்த சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை அங்கே. ஆனால் அவங்க வீண் விரயம் செய்கிறாங்க, அது வேறு விஷயம், அதை பற்றி நாங்கள் இந்த இடத்துல. ஆனால் அங்கே அந்த இடத்துல பறக்கச் செய்யப்பட்டிருக்கு. அங்கே வந்து சாமான்களுக்கெல்லாம் விலை குறவு, அடுத்து அங்கே இருக்கிறவங்க பொருளாதாரத்தில் மிகவும் தலை சிறந்த பொருளாதாரத்தில் உயர்ந்த இடமா இருக்குமே நபிமார்களுடைய துவாக்கள் வந்து இருக்குது. சரியா? அடுத்தது வந்து இப்போ அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறேன், லைன் சக்கரத்தும் லாசி தனக்கும், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினா நான் உங்களுக்கு அதிகரிப்பேன். இப்போ நாங்கள் வந்து டெய்லி அல்லாஹ் தொழுது துவா கேட்டு அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ்வுத்தாலா எங்களுடைய செல்வங்கள், எங்களுடைய பொருளாதாரம், எங்களுடைய கஷ்டங்களை லேசாக்கி, எங்களுடைய பரீட்சைகளை இலகுவாக்கி, அனைத்து விடயங்களை இலகுவாக்கி எல்லாத்தையும் லேசாக்கி தருவான். சரியா? அப்போ எங்களுக்கு இந்த சூறாவிலிருந்து வர படிப்பினை என்ன, அல்லாஹ் தஆலாவை நாங்கள் வந்து வணங்கினா அவனுக்கு வந்து நன்றி செலுத்தினா அவன் எங்களுக்கு வந்து உணவளிப்பான், எங்களுக்கு பயங்கள் வருகின்ற போது அதிலிருந்து எங்களை பாதுகாப்பான், எங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவி செய்வான், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எப்போதுமே உதவி செய்வான், எங்களுடைய இரக்கமாக இருப்பான் என்பதை நாங்கள் இந்த சூறாவின் ஊடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.